அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் சனி வக்ர பெயர்ச்சி பற்றி முழுமையாக பார்க்கலாம். நவ கிரகங்களில் மிகவும் மெதுவாக நகரக்கூடியவர் சனி பகவான். இவர் இப்பொழுது கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த நிலையில் வருகின்ற ஜூன் மாதம் 29ஆம் தேதி முதல் நவம்பர் 15ஆம் தேதி வரை, அதாவது 140 நாட்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்து பின்னோக்கி சென்று சதயம் நட்சத்திரத்திற்கு பெயர்ச்சியாகிறார். இந்த பின்னோக்கி செல்லும் நிலையை சனி வக்ர பெயர்ச்சி என்று அழைக்கிறோம். இந்த வக்ர பெயர்ச்சி காரணமாக சில ராசிக்கு நல்ல சிறப்பான பலன்களையும் சில ராசிகளுக்கு மோசமான பலன்களையும் சனி பகவான் அளிக்கப் போகிறார். குடும்பம், தொழில், காதல், பணவரவில் ஏற்ற தாழ்வுகள் போன்ற பிரச்சனைகளை இதனால் சந்திக்க நேரிடும். இந்த கிரகங்களின் மாற்றம் காரணமாக கடகம் ராசியில் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். கடகம் ராசிக்கு சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் பார்ப்பதால் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் தடையின்றி நடந்து முடியும். வெளியூர் பயணங்கள் உண்டாகும். அதனால் நன்மைகளும் ஏற்படும். மன தெளிவு உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இடையூறுகள் குறையும். தொழில் விருத்தி அடைவதுடன் ஆதாயமும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திருப்திகரமாக உணருவார்கள். பணவரத்து இருக்கும். சக ஊழியர்களின் உதவி கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி நீடிக்கும். பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பார்கள். அவர்களுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள். பெண்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். மன தெளிவு உண்டாகும். பணவரத்து இருக்கும். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் அனுகூலமாக நடந்து முடியும். ஆகஸ்ட் மாதத்தின் தொடக்கத்தில் மனதில் ஏதாவது கவலை இருந்து கொண்டே இருக்கும். மற்றவருக்கு கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்ற போராடுவீர்கள். நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் தற்போது உங்கள் கைக்கு வந்து சேரும். புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள். சில நேரங்களில் திட்டமிட்டு செயலாற்றுவதில் பின்னடைவு ஏற்படும். உறவினர்களிடையே ஏற்பட்டிருந்த கெட்ட பெயர் நீங்கும். மனதில் உற்சாகம் ஏற்படும். திடீர் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டாகும். மன கவலைகள் மறையும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். கூடுமானவரை தொலைதூர பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். நண்பர்கள் உங்கள் முயற்சிகளுக்கு பக்கபலமாக இருப்பார். நெருங்கிய உறவினர்களால் மகிழ்ச்சியுடன் செலவுகளும் அதிகரிக்கும். பெற்றோர்களுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். வழக்குகளில் சாதகமான போக்கு ஏற்படும். மற்றவர்களிடம் பேசும் வார்த்தைகளில் நிதானம் அவசியம். புதிய நட்பு வட்டாரம் உருவாகும். ஆன்மீக பெரியோர்களுடனான சந்திப்பு மனதிற்கு சந்தோஷத்தை தரும். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரக்கூடும். வண்டி வாகனங்கள் சார்ந்த செலவினங்கள் அதிகரிக்கும். குடியிருக்கும் வீட்டில் சில மாற்றங்களை செய்ய வேண்டி வரும். ஆடம்பர பொருட்சேர்க்கை உண்டாகும். புதிய சொத்துகள் வாங்கும் எண்ணம் உருவாகும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். வீட்டில் சுப செலவுகள் அதிக அளவில் ஏற்படும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவது நன்மை தரும். உடல் நலனில் கவனம் செலுத்துங்கள். பிறருக்கு வாக்கு கொடுப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் முக்கிய விஷயங்களை திட்டமிட்டு செய்யுங்கள். புதிய முயற்சிகளில் நல்ல பலன் கிடைக்கும். உத்தியோகத்தில் பணிகளை கவனமாக செய்யுங்கள். தொழில் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். இதன் மூலம் லாபம் கிடைக்கும். செப்டம்பர் மாதத்தின் இறுதியில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும். எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உதவியாக இருப்பார்கள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உறவினர்கள் வகையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட சாத்தியம் உள்ளதால் பொறுமையுடன் இருப்பது மிகவும் அவசியம். கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும். எதிரிகளால் பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் ஏற்படக்கூடும். சிலருக்கு வெளியூர் வெளிமாநில புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு உண்டாகும். குடும்ப பெரியோர்களின் அறிவுரையின்படி நடந்து கொண்டு அவர்களின் ஆதரவை பெறுவீர்கள். செல்வாக்கு அதிகரிக்கும். பணிகளில் அவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். நீண்ட நாள்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும். மேலதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்தும். அலுவலகத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். புதிய முயற்சிகள் வெற்றி தரும்.
வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இப்பொழுது ஈடுபடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சியால் உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும். பணவரவு அதிகரிக்கும். பிள்ளைகளின் வழியில் நன்மைகள் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு கனவு நனவாகும். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் கிடைக்கும். உங்கள் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இதுவரை உத்தியோகம் தொழிலில் இருந்த நெருக்கடிகள் இப்பொழுது இல்லாமல் இருக்கும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கும். உங்களுக்கு உடல்நிலையில் இருந்த பிரச்சனைகள் சீராகும். பெரிய அளவில் உங்களை பயமுறுத்தி வந்த நோய்களும் மருத்துவ சிகிச்சைக்கு கட்டுப்படும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். சொத்து சேர்க்கை ஏற்படும். வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சனி வக்கரமடைவதால் இதுவரை இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். தொழில் உத்தியோகம் போன்றவற்றில் ஆதாய நிலை உண்டாகும். மற்றவர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். உங்கள் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயர்ந்து தெளிவுடன் செயல்படுவீர்கள். வருமானம் பல வழிகளிலும் வர ஆரம்பிக்கும். வியாபாரம் முன்னேற்றமடையும். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களின் விருப்பம் நிறைவேறும். நீங்கள் செய்யும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். லாபம் பல மடங்காக உயரும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகும். வேலை வாய்ப்பிற்காக மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியாகும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும். வரவேண்டிய கடன் வசூலாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி வக்கர பெயர்ச்சியால் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். பண வரவு அதிகரிக்கும். எதிர்பார்ப்பு எல்லாம் நிறைவேறும். புதிய வாகனம் வாங்கும் யோகம் சிலருக்கு ஏற்படும். இதுவரையில் உங்கள் வாழ்வில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலகும். முயற்சிகள் வெற்றியாகும். அந்தஸ்து உயரும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும். வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். பொருளாதார நெருக்கடி விலகும். வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கும். கூட்டு தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். சமூகத்தில் செல்வாக்கு உயரும். நன்றி, வணக்கம்.